ஒரு ஊர்ல ஒரு போலி சாமியார் இருந்தாரு. அவருக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாது. ஊரை சுத்திக்கிட்டு இருந்த அவரு ஒரு ஆசிரமத்தை நிறுவி அங்க சாமியாரா உட்காந்துட்டாரு. அந்த ஊர் மக்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. அவரை கேட்காம எந்த ஒரு வேலையும் அந்த ஊர்ல நடக்காது. அந்த ஊர்ல ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு ரொம்ப நாளா தண்ணி மேல நடக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அவன் அதுக்காக நிறைய தடவை முயற்சி பண்ணி பார்த்தான். இருந்தாலும் அவனால தண்ணி மேல நடக்க முடியல. தண்ணியில விழுந்துடுறான். அதனால அவன் ஊர்ல எனக்கு இதுக்கு யார் உதவி பண்ணுவாங்க, நான் தண்ணி மேல நடக்கணும், அதுக்கான பயிற்சிகளை யார் சொல்லி தருவாங்கன்னு சொல்லுங்கன்னாங்க. அப்போ ஊர் மக்கள் நம்ம சாமியார் கிட்ட எல்லா விதமான மந்திரமும் இருக்கு, அவர்கிட்ட போயிட்டு நீ கத்துக்கோன்னாங்க. இவன் நேரா சாமியார்கிட்ட வந்து, சாமி நான் தண்ணி மேல நடந்து போனோம், அதுக்கு உங்ககிட்ட எதனா மந்திரம் இருக்கான்னா. சாமியார் பார்த்தாரு, நாமளே ஒரு போலி சாமியார் நம்ம கிட்ட வந்து மந்திரம் கேட்கிறான, சரி இருந்தாலும் அவனை அப்படி அனுப்ப முடியாது. சாமியார் மக்கள் சந்தேகப்படுவாங்க, இவனுக்கு எதனா ஒரு மந்திரம் சொல்லி அனுப்புவோம், ஒருவேளை இவன் தண்ணியில மறுபடியும் விழுந்துட்டா கூட அவன் நம்ம மந்திரத்தால இல்ல இவன் பண்ண தப்பால தான் நினைச்சுப்பான்ட்டு அவனுக்கு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி இதை தினமும் 1000 தடவை சொல்லிட்டு தண்ணி மேல நடக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணு, 1 மாதம் கழிச்சு உன்னால கண்டிப்பா தண்ணி மேல நடக்க முடியும்னு அனுப்பிச்சு வச்சு அவனும் தினமும் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். இந்த போலி சாமியார் இந்த விஷயத்தையே முழுசா மறந்துட்டாரு. 1 மாசம் கழிச்சு போலி சாமியாரோட ஆசிரமத்துக்கு மக்கள்லாம் ஓடி வராங்க. சாமி உங்களோட மகிமை, தண்ணி மேல நடக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தானே அவன் அப்படியே ஆத்து மேல பறந்து நடந்து போயிட்டு இருக்கான், வந்து பாருங்க. போலி சாமியாருக்கு அதிர்ச்சி, நாம சொன்ன மந்திரமே எதுக்கும் உதவாத ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தால இவன் தண்ணி மேல பறந்தபடி நடந்து போயிட்டு இருக்கான். அவன் பார்க்கலான்ட்டு அங்க போனா மக்கள்லாம் சொன்ன மாதிரியே இவன் அற்புதமா தண்ணி மேல பறந்தபடியே நடந்து போயிட்டு இருக்கான். அவன் நேரா வந்து இவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். போலி சாமியார் அவங்க கிட்ட எப்படிப்பா இது முடிஞ்சதுன்னா, குருவே நீங்க சொல்லி கொடுத்த மந்திரத்தை தான் நான் தினமும் 1000 தடவை சொல்லி பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன், நீங்க சொன்ன மாதிரியே 1 மாதம் கழிச்சு இது மாதிரி என்னால தண்ணி மேல பறந்தபடி போக முடியுதுன்ட்டு போயிட்டான். இப்ப போலி சாமியாருக்கு ஒரு எண்ணம், ஒருவேளை நாம சொன்ன மந்திரம் உண்மையிலேயே சரியான மந்திரம் தான் போல இருக்கு, இதை நாம்பளும் முயற்சி பண்ணி பார்ப்போன்ட்டு அந்த மந்திரத்தை 1000 தடவை சொல்லிட்டு 1 மாதம் கழிச்சு தண்ணியில இறங்கி பறந்தபடி நடந்து போறதுக்கு முயற்சி பண்ணாரு. தமாலும் தண்ணியில விழுந்துட்டாரு. விழுந்தவரு ரொம்ப நேரம் யோசிச்சாரு, என்ன ஆச்சு, இந்த மந்திரம் அவனுக்கு மட்டும் சரியா வேலை செய்து நமக்கு வேலை செய்யலன்ட்டு. அப்ப வானத்துல இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு, இந்த மந்திரம் உண்மையான மந்திரம் கிடையாது, இருந்தாலும் உன்னோட சிஷ்யன் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையாலும் அந்த மந்திரத்து மேல வச்சிருந்த நம்பிக்கையாலும் அவனோட விடாமுயற்சியாலும் தான் அவனால தண்ணி மேல பறந்தபடி போக முடிஞ்சது. உனக்கு தெரியும் இந்த மந்திரம் போலியான மந்திரம்ட்டு, அதனால உனக்கு இந்த மந்திரத்து மேல நம்பிக்கை இல்லாம செஞ்சதால நீ தண்ணீர் எந்த ஒரு வேலையும் முழு நம்பிக்கையோட செஞ்சாதான் வெற்றி கிடைக்கும்ட்டு வானத்துல இருந்து கேட்ட சத்தம் சொல்லுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.